Hi, இந்த வீடியோ நம்ம Figma எப்படி Eclipse tool யூஸ் பண்ணி நம்ம pie chart simple pie chart எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத draw பண்றது அப்படிங்கறத நம்ம பாப்போம். இப்போ இந்த Eclipse கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு நீங்க irregular நீங்க இது மாதிரி நீங்க கனப்பனா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஈக்குவல் சர்க்கிளா இப்ப வராது. ஓகே? அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா Eclipse சூஸ் பண்ணிட்டேன். இப்போ shift பிடிச்சிட்டு click பண்ணிக்கணும். shift click பண்ணிட்டு இது மாதிரி click and drag பண்ணீங்கன்னா ஈக்குவலான சர்க்கிள் வரும். அத நம்ம எப்படி சென்டரா பார்த்து வெச்சுப்போம். ஓகே. இந்த ஃப்ரேம்க்கு சர்க்கிள்னு ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கேன். அந்த ஃப்ரேம்க்கு அந்த சர்க்கிளை நம்ம டிரா பண்ண சர்க்கிளை சென்டரா வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு கலர் ஒன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இந்த கலர் கொடுத்தோனே பாருங்க சர்க்கிள் ப்ளூ கலர்ல நான் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கிள் மேல நான் ஹோவர் பண்றப்ப பாருங்க இங்க ஒரு டாட் வருது. ஒரு ஒயிட் கலர் டாட் வருது தெரியுதுங்களா? சோ அந்த டாட்டை ஹோவர் பண்ணனா ஆர்க்னு வருது பாருங்க. ஆர்க்னு வரும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இது இந்த ஆர்க் மேல இந்த சர்க்கிள் மேல கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்றேன். ஓகே? மூவ் பண்ணனா ஒரு சர்க்கிள்ல கட் பண்ண ஒரு கட் பண்ண மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது பாருங்க. ஓகே? இதுக்கு அப்புறம் இந்த பார்த்தனா இதுல 3 டாட் இருக்கும். முன்னாடி ஆர்க்னு ஒரு டாட் இருக்கும். இப்போ 3 டாட் இருக்குது. சென்டர்ல உள்ள அந்த டாட் பேரு ரேஷியோ. ஓகே? இதுல இந்த சென்டர்ல இங்க இந்த லைன் இந்த கட் பண்ண இதுல சென்டர்ல இருக்கு பாருங்க. அதுல ஒன்னு வந்து ஸ்வீப்னு இருக்கும். இன்னொன்னு வந்து ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட்ங்கிறது வந்து எதுக்குன்னா இப்படி ரொட்டேட் பண்றதுக்காக. ஓகேவா? நம்ம சார்ட் எப்படி நம்ம போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்டார்ட். இந்த ஸ்வீப்ங்கிறது வந்து என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம இருக்குல்ல இந்த டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த ஸ்வீப். இங்க பாருங்க. ஓகே? இப்படி நம்ம மூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்வீப். இந்த சென்டர்ல ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? அது எதுக்கு அப்படினு பார்த்தோம்னா அந்த ரேஷியோன்னு ஒன்னு இருக்குல்ல அந்த ரேஷியோ எதுக்காக அப்படினா இதுல இப்ப கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இப்ப மூவ் பண்றேன் பாருங்க. ஓகே? இது மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் அந்த ரேஷியோ சென்டர்ல உள்ள பாயிண்ட். ஓகே? இப்போ இந்த மாதிரி நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய ரேடியஸ் இருக்கு பாருங்களா? இப்போ சாஃப்ட் எட்ஜஸா இல்ல. சோ சில இடத்துல நம்ம சாஃப்ட் எட்ஜஸ் இந்த இதுலயும் வேணும் அப்படினா இங்க ரேடியஸ் இருக்கு பாத்தீங்களா? கார்னர் ரேடியஸ். இந்த ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்கொயர்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி சர்க்கிளுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேடியஸ். ஓகே? ரேடியஸ் யூஸ் பண்றது. அப்புறம் இந்த ஸ்வீப் and the start யூஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே? இப்போ பாருங்க மறுபடியும் 0க்கு கொண்டு வந்துட்டேன். ரிமைனிங் சர்க்கிள் ஆக்கிட்டேன். ஓகே? இப்போ ஒரு சிம்பிளா ஒரு சார்ட் வந்து நம்ம டிரா பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் பை சார்ட் எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத ஷார்ட்டா நம்ம பாத்துருவோம். இப்போ இந்த ஆர்க் நம்ம கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிக்கிறேன். இதோடைய ரேடியஸ் நம்ம போட்டது இருக்குது. சோ அதனால 0 வைக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே? இப்படி வச்சிரேன். இது வந்து லார்ஜ் சைக்கிளா இருக்கட்டும். இது வந்து டூப்ளிகேட் இந்த எக்லிப்ஸ் 1 இருக்குல்ல அதை நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே? இப்போ இந்த எக்லிப்ஸ் 2வை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மூவ் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்வீப் பண்ணிக்கிறேன். ஸ்வீப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கலர் வந்து நம்ம மாறி கொடுப்போம். வேற கலர் கொடுத்துருவோம். அப்பதான் தெரியும். கொடுத்துட்டு இங்க பாருங்க இந்த ரொட்டேட் இருக்குங்களா? இந்த ரொட்டேட்டை இப்படி கிளிக் பண்ணிட்டு ஈக்குவலாக இப்படி வச்சுக்கிறோம். எங்கே கட் பண்ணியிருக்கோமோ நம்ம பேக்கில் இந்த சர்க்கிள் தான் நம்ம இப்படி கட் பண்ண ஃபஸ்ட்டு சர்க்கிள். இதை வந்து இங்கே பாருங்கள் இது வரைக்கும் கொடுத்தோம்னா ரெண்டு சர்க்கிள் ரெண்டு ஆப்ஜெக்டாக மாறிடும்.
இதை நம்ம 3 பை சார்ட்டில் 3 நம்ம போடுறோம் அப்படின்னா இதையே வந்து ஒன்று கொடுத்துறோம். இது வந்து இன்னொன்று இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்று வேணுமா, ஸோ இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை கலர் ஒன்று மாற்றிடுவோம். ஸோ டூப்ளிகேட் ஆகலையா, இதை நம்ம இப்போது டூப்ளிகேட் பண்ணிடுவோம். இந்த எக்லிப்ஸ் 2 வந்து டூப்ளிகேட் பண்ணி எக்லிப்ஸ் 3 இருக்குது, இதை வந்து இப்படி மூவ் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு கலர் வந்து வேறு கலர் நம்ம செட் பண்ணுவோம், அப்போ தெரியும். இந்த ஸ்டார்ட் ஆங்கிள் யூஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்வீப் வந்து கரெக்டாக எங்கே நம்ம இந்த லார்ஜ் சர்க்கிள் முடியுதோ அங்கே கொண்டு வந்து வச்சிடணும். வச்சிட்டோம்னா இப்போ ஒரு பை சார்ட் ஈக்குவலான நம்ம சர்க்கிள்டு பை சார்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சம் பிளேசஸில் என்ன தேவைப்படும்னா இது மாதிரி நடுவில் எம்டியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, ஸோ இப்போ சென்டரில் கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த நம்ம எக்லிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரேஷியோவை கிளிக் பண்ணி ஈக்குவலாக இப்படி வச்சிடுறேன். இந்த சர்க்கிளில் எக்லிப்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ரேஷியோவை கிளிக் பண்ணிவிட்டு இதை எப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிம்பிள் பை சார்ட் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள்.